செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யுது பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். தேவையான உப்பு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாம். 2 விசில் வரட்டும். மூணு வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய். நான் அந்த போடும்போது அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். கிரேவி தான் பண்ண போகிறோம். இப்போ மூடி போட்டு 2 விசில் வரட்டும். இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ ஒயிட் போட்டுக்கலாம். இப்போ 2 விசில் வரட்டும். இருக்கிறாங்க 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. கறி நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அந்த குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். சிம்மிலையும் வைக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கலரி விட்டுடலாம். 1 ஸ்பூன் சீரகம் பவுடர் போட்டுக்கலாம். பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக வரணும். கொஞ்சம் செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை தோசைக்கு அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம்னா. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் பண்ணி கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். இப்போ வந்து கோல்டுக்கெலாம் பனி பெய்யுது, நல்லா கோல்டாகிடுது. இந்த மாதிரி பெப்பர் போட்டு செஞ்சிங்கன்னா கோல்டுக்கெலாம் நல்லது. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.